பிரைஸ் தி லார்ட். இன்றைய செய்தி துரு உபதேசத்தை அழித்து போடுங்கள் என்ற தலைப்பின் கீழே வேதாகம துணையோடும் பரிசுத்த ஆவியானவர் நிறைவோடும் இந்த சத்தியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். பிசாசானவன் துரு உபதேசத்தின் மூலமாகத்தான் தன்னுடைய ராஜ்யத்தை பிடித்தான். அவன் பயன்படுத்தது பொய்யின் உபதேசம். சாத்தானிசத்தின் கொள்கையே தேவனுடைய உண்மையை மாற்றி பொய்யாக திரித்து கூறுவது. இதுதான் அவனுடைய செயல்பாடு. ஆதியிலிருந்து இதைத்தான் செய்து வருகிறான். தலைமுறை தலைமுறையாக தேவ ஜனங்களை இந்த உபதேசத்திலே அவன் நிலைத்திருக்க வைத்திருக்கிறான். பவுல் எச்சரிக்கிறார் 2 கொரிந்தியர் 11:3 ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகிவிடும்படி கெடுக்கப்பட்டு விடுமோ என்று பயந்திருக்கிறார். அதாவது ஏதேனிலே சர்ப்பம் ஏவாளை வஞ்சித்து எப்படி துரு உபதேசத்தை உள்ளே கொண்டு வந்து ஜெயம் எடுத்தானோ அதுபோல இப்பொழுது தேவாலயத்திலே துருபதேசத்தினாலே சத்திய மார்க்கத்தை தரையிலே விலப்பண்ணி கெடுத்து போட்டு விட்டான். இப்பொழுது சபைகளுக்குள்ளேயும் இதே செயல்பாடு தொடர்ந்து நடைபெறுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆதி முதற்கொண்டே இதைத்தான் செய்கிறான். தலைமுறை தலைமுறையாக இதைத்தான் செய்கிறான். அவனுடைய திட்டமே தேவன் ஏற்படுத்தியது 5 வகை ஊழியம். அப்போஸ்தலர் ஊழியம், தீர்க்கதரிசி ஊழியம், சுவிசேஷகர் ஊழியம், போதகர் ஊழியம். இந்த 5 வகை ஊழியத்திலே அவன் கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள், கள்ள மேய்ப்பர்கள், கள்ள சுவிசேஷர்களை உள்ளே அனுப்பி சுவிசேஷத்தை எல்லாவற்றை சத்தியத்தையும் கெடுத்து போட்டு விட்டான் அவன். இதை எப்படி அறிய வேண்டும் என்று 1 யோவான் 4:1 பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். அதாவது ஊழியக்காரர் மேலே பரிசுத்த ஆவி இறங்கி பரிசுத்த ஆவி துணையோடு பேசினால் அது சத்திய மார்க்கம். ஊழியக்காரர்கள் மேலே பிசாசுகளின் ஆவி இறங்கி அவர்கள் போதிக்கிற மார்க்கம் சாத்தானிசம். ஆனால் வெளியே தெரியாது, கிறிஸ்துவை பற்றித்தான் போதிக்கிற மாதிரி தெரியும். ஆனால் பிசாசின் போதனைகள் நயவஞ்சமாக உள்ளே இறங்கிக் கொண்டே இருக்கும். காலப்போக்கில் அதை கேட்கிறவர்கள் தேவனை விட்டு பிரிந்து போவார்கள் என்று பவுல் எச்சரிக்கிறார். 2 வகை ஆவிகள் பூமியிலே கிரியை செய்கின்றன. ஒன்று பிசாசின் ஆவி, ஒன்று தேவனுடைய ஆவி. மத்தேயு 10:20 சொல்லப்பட்டிருக்கிறது, பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்களில் இருக்கும் பிதாவின் ஆவியானவர் உங்களில் இருந்து பேசுகிறார். என்னிடத்தில் இருந்து பேசுகிறவர் பிதாவின் ஆவியானவர் என்னை கொண்டு என் வாய் மூலமாக பேச வேண்டும். அப்படி பேசுகிறதை நீங்கள் கேட்கும் பொழுதுதான் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் ஊன்றி கட்ட முடியும். இதே போல பிசாசின் ஆவிகள் கள்ள ஊழியர்கள் வாயிலே வந்து அவர்கள் மூலமாக பொய்யின் கிரியைகளை பேசுவான். அதை கேட்கிறவர்கள் கிறிஸ்துவை விட்டு பின்மாறி போவார்கள். 1 யோவான் 4:2 தேவ ஆவியை எதினால் அறிவது, பிசாசின் ஆவியை எதினால் அறிவது என்று நாம் பார்ப்போமானால் மாம்சத்தில் வந்த இயேசுவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனுடைய ஆவி அல்ல. மாம்சத்தில் வந்த இயேசுவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் பிசாசின் ஆவியாய் இருக்கிறதை நாம் அறிகிறோம். பிசாசு வேதம் ஓதுவான். சபைக்குள்ளே அவனுடைய கிரியைகள் இப்பொழுது அதிகமாக காணப்படுகிறது. அவனுடைய செயல்பாடுகள் சபைக்குள்ளே இருக்கிறது. இதை நாம் எப்படி அடையாளம் கண்டு கொள்வது? கள்ள ஊழியர்களை எப்படி அடையாளம் கண்டு கொள்வது?
1 தீமோத்தேயு 4:1 சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து தேவனை விட்டு விலகி போவார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. பிசாசின் உபதேசம் சபைக்குள்ள இருக்குது. இந்த உபதேசத்தை கேட்கிறவங்க நாளடைவில் கிறிஸ்துவை விட்டு பின்மாறி போவார்கள். அப்படிப்பட்ட கொடிய விஷம் நாளுக்கு நாளாக அதிகமாக அப்படி போதித்துக் கொண்டே வரும். ஒரு காலகட்டத்தில் அதை கேட்கிறவர்கள் பின்மாறி போவார்கள். சபைக்குள்ளே நுழைந்து விட்டது. சத்திய மார்க்கம் தூசிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதை அடையாளம் கொண்டு கொள்ள வேண்டும். எல்லா ஆவிகளையும் நீங்கள் நம்பாதீர்கள். அந்த ஆவி தேவனிடத்தில் இருந்து வந்ததோ என்று சோதித்தறியுங்கள் என்று பவுல் சொல்கிறார். நாம் சோதிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். நல்ல உபதேசங்களுக்கு செவி கொடுங்கள். நல்ல உபதேசத்துக்கு ஆதரவு கொடுங்கள். அதை பரப்புங்கள். கள்ள உபதேசத்தை எதிர்த்து நில்லுங்கள். கள்ள உபதேசம் செய்கிறவர்கள் அவர்கள் முகத்திரையை கிழித்து போடுங்கள். அவர்கள் உபதேசத்துக்கு எதிர்த்து நில்லுங்கள். இப்படி தலைமுறையாக கள்ள உபதேசம் ஊன்றப்பட்டு விட்டது. இதை எடுத்து போட வேண்டும் என்றால் நல்ல உபதேசம் நாளுக்கு நாள் பெருகும் பொழுதுதான் கள்ள உபதேசங்கள் அடிபடும். நல்ல ஊழியர்களுக்காக ஜெபியுங்கள், ஆதரவு கொடுங்கள். கள்ள ஊழியர்களுக்கு எதிர்த்து நில்லுங்கள். துருபதேசத்தை அழிப்போமானால் தேவராஜ்யம் எழுப்புதல் மிக விரைவில் வரும். ஆமென், அல்லேலூயா.